ஃபஸ்ட்டு வந்து என் அம்மா அப்பாவுக்கு வந்து நான் நன்றி சொல்லணும். பேசன் பிரிட்ஜ் மூலக்கொத்தலம் என்ற ஒரு இடத்துல நான் உருவாக்கி 37 என்ற பஸ்ஸில் ஆரம்பித்து கோடம்பாக்கம் என்ற யூனிவர்சிட்டிக்கு வந்து சாப்பாடு எடுத்துன்னு வருவேன் எங்கள் அப்பாவுக்கு. கே மகாதேவன் சார் ரெக்கார்டிங்கில் வாசிப்பாங்க. ஒரு சைடு ரெக்கார்டிங் பண்ணிருக்கோம், இன்னொரு சைடு ஸ்டண்ட்டு, வெளியே குதிரைங்கும் விஜயா கார்டன் ஷூட்டிங், ரெக்கார்டிங் பார்க்குறது, ஷூட்டிங் போகிறது. அப்படி தான் நான் வாழ்க்கை ஆரம்பித்தேன். யூனிவர்சிட்டின்னு சொன்ன கோடம்பாக்கம், அங்கே என்னுடைய வாத்தியார், என்னுடைய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் வந்து என் அப்பா எஸ்.எம். ஆனந்தன், நோயல் கிராண்ட், கே.வி. மகாதேவன் சார், புகழேந்தி சார், எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அண்ணன், எம்.எஸ்.வி. அண்ணன், இளையராஜா அண்ணன், ஏ.ஆர். ரஹ்மான், டி. ராஜேந்திரன் அண்ணன், ராஜநாயந்திரப்பா சார், நிறைய விஜயபாஸ்கர் சார், நிறைய மியூசிக் டைரக்டர் மலையாளத்தில் அர்ஜுன மாஸ்டர், கேஜே ஜாய், சாம் ஜோசப் அங்கிள், நிறைய பேருக்கு வாசிப்போம். பல ஆயிரம் சாங் இருக்கும் மகேந்திரன், மேலே இருக்கும். 75 நான் ஆரம்பித்தது என் வாழ்க்கை. 11 வயசு இருக்கும். அதுக்கப்புறம் டிஆர் சார் வாசிக்கும் போதெல்லாம் அண்ணனுடைய படம், அவருடைய மியூசிக் டைரக்ஷனில் வைத்தியநாதன் சார், ஆமாம், குளிக்கா, எல்லாம் வாசிப்போம் ஜாலியாக. கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஒரு ஸ்பெஷலாக ஒரு இந்த மீடியா அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். நாங்கள் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு டிவியெல்லாம் ஒன்றுமே இல்லை, பப்ளிசிட்டியெல்லாம் உழைப்பு தான். ஒரு ஸ்பெஷல் குழந்தை, கடவுள் வந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணாங்க. எந்த இது எங்கே போனாலும் கடவுளை நினச்சி அவங்களுக்கு தான் நான் பண்ணுறது. அதே அப்படியே லிசனர்ஸ்க்கு வந்து ரொம்ப அருமையாக போய் சேரும் அந்த மேட்ரு. நான் என்ன வாசித்தாலும், எதில் கை வச்சாலும் எல்லாருக்கும், எல்லா ப்ரொஃபஸர்ஸுக்கும், ராஜன், ஏ.ஆர். ரஹ்மான், நாங்கள்லாம் ரொம்ப நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு சாங் எடுப்போம், ராக்குன்னு ஒரு ஆரம்பித்து அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தஞ்சாவூர் ஸ்டைலில் போயிடும் சாங்கு. அந்தமாரி வெரைட்டிஸ் நிறைய மியூசிக் டைரக்டர் ஆன் த ஸ்பாட். விசனை வந்து ரீரெக்கார்டிங், அண்ணன் எவ்வளோ படம் வாசிருக்கேன் நான். ரத்த பாசம், நிறைய படம். சாப்பாடு வீட்டிலேருந்து வரும், மூலக்காரா வந்து சாப்பிடுன்னு அங்கிள், சண்முக அங்கிள். எல்லோரும் ஹாலிடேஸுக்கு எல்லோரும் வந்து பின்னாடி எல்லாம் ஜாலியாக இருப்போம். அப்போது வளர்ந்தது ஒரு குடும்பமாக நாங்கள் விசன்னா ரெக்கார்டிங்கில். அதே போல் ஹார்மோனியம் போட்டி தூக்கின்னு போவேன் எல்லாருக்கும், மியூசிக் டைரக்டருக்கு. சில நேரத்தில் நான் செய்கிறேன். ஏன்னா அவங்களோட பிளெஸ்ஸிங் எனக்கு வேணும், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம். ராஜா பெட்டியை நான் தூக்கின்னு போயிருக்கேன் நான் அவருடைய கம்போசர் ரூமுக்கு. விசன்ன பெட்டி, கேமா சார் ஹார்மோனியத்தில் வாசிச்சுட்டே இருப்பாங்க. பியூட்டிஃபுல்லாக புகழேந்தி சார் பாட்டு எவ்வளோ அருமையாக சொல்லி கொடுப்பாரு. அதெல்லாம் பார்ப்பேன். அதெல்லாம் என் உடம்புல ஊறிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் சரி வரட்டும். ஏஆருக்கு வந்து நியூயார்க்கில் நாங்கள் ஒரு கீபோர்டு வாங்கினோம், ரொம்ப அருமையான கீபோர்டு, வெரி லேட்டஸ்ட். இது சென்னை வந்து ஸ்டுடியோவில் ஓப்பன் பண்ணுறோம், ஒர்க் பண்ணல. ரொம்ப டிசப்பாயிண்ட் அவருக்கு. ஏஆர் டோன்ட் வரி, நான் போகிறேன் நியூயார்க்குக்கு, அது அப்படியே என்கிட்ட கூட நான் எடுத்துன்னு போகிறேன். அது தூக்கவே முடியாது, அவ்வளோ கேஷுவல் கீபோர்டு. அதை எடுத்துன்னு போயிட்டு வாங்கி அவன் கம்பெனிலே திருப்பியும் கொடுத்து, திருப்பியும் புதுசு எடுத்து நானும் ஜோ பிரபாகர் போயிட்டு அவருக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். வந்து ஏஆர் இப்போ ஒர்க் பண்ணுங்க இதில். ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு இதுலையும். ஸோ தானனை வந்து பார்க்கும்போது தான் சொல்லுவார், இந்த மாதிரி படம் என்ன நான் ரொம்ப ரெடியில், என்ன மியூசிக் டைரக்ஷன்னா சாதாரண விஷயம் இல்லை உண்மையிலேயே. ஏதோ நாங்கள் வாசிடுறோம், ரிதம் க்ரியேட் பண்ணுறோம். ஆனால் கம்போசராக வந்து உட்காந்து அதுக்கு ஸ்டோரி கேட்டு. ஸோ தானனை ரொம்ப நாளாக ஏமாற்றிட்டே வந்திருந்தேன். இன்னொருத்தருக்கு ஏமாத்தின்னு இருக்கேன், ரிஷி கபூர் சாருக்கு. மலேசியாவில் ஃபஸ்ட்டு நாங்கள் கச்சேரி வாசிக்கிறோம், ஏஆர் ரஹ்மான் ஃபஸ்ட் ஷோ. அப்போது ரிஷி கபூர்லாம் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க, ஸ்ரீதேவி அவங்கெல்லாம். அன்றைக்கி ப்ரோக்ராம் முடிச்சு நான் ஹோட்டல் என்ட்ரு ஆகும் போதே அந்த ஹோட்டல் பேண்ட் வந்து என்னை வெல்கம் பண்ணுறாங்க கைத்தட்டி. நான் வந்த உடனே ஸ்ட்ரைட்டாக ட்ரம்ஸில் போய் உட்காந்து அவங்களுக்கு அந்த குரூப்போட வாசிட்டு இருக்கேன். சடனாக ஒருத்தர் அந்த பார்லேருந்து எழுந்தார், பாக்கெட்லேருந்து ஒரு $1000 எடுத்தார்,
என் பாக்கெட்டில் வச்சார். ஆர்கே ஃபிலிம்ஸுக்கு நீ மியூசிக் பண்ணணும். நான் சொல்கிறது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. ஐயோ சார் நமஸ்காரம், ஐ எம் சீயிங் மை ஆர்டி பர்மன் இயர்னார் ரிஷி கபூர் சார். ஸோ தானுண்ணை வந்து ரொம்ப நாளாக நான் வரேன், ஓகேண்ணே அப்படியே. அப்புறம் ஒரு நாள் நான் ஃபோன் பண்ணி, ஆனால் ஐ எம் ரெடி, நாளை காலையில் சென்னைக்கு வரேன், நான் கோயிலுக்கு வரேன், அதே மாதிரி சொன்னார் அண்ணன். ரொம்ப நன்றிண்ணே, என்கிட்ட இருக்கிற அந்த டேலண்ட்டை நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கு. அதே போல் டைரக்டர் சார் எனக்கு கதை வந்து அவர் தான் என்ன சொன்னார், ஒருத்தர் இருக்கார் ஆனந்த் நண்பர், கதை கேளு சிவா. இப்போது ஆனந்த் வந்து எனக்கு கதை சொல்லி உடனே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். கதைலாம் கேட்டு ரொம்ப அருமையாக இருந்தது. எனக்கு ஒரு பெரிய வார்த்தை அதில் வந்து நம்ம பேசின் பேஜ் அடி வரலையேன்னு எனக்கு. ஆனால் என் உள்ளத்தில் வந்து ஒரு காதல், ஒரு ஒரு ரொமான்டிக் ஒரு மியூசிக் அது எப்பவுமே இருக்கும். ஏன்னா நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் நான் ஒர்க் பண்ணதில்லை, மெலோடி தான் ஆல்வேஸ் ஸ்ட்ராங். ரிதம் அது இருக்குது, பேட்டர்ன் அது அந்த பேட்டர்ன் ஆகிடும், அந்த மெலோடி அப்படியே நிற்கும். இன்னைக்கு ஒரே ஒரு ஊரிலே ஒரு என்ன அருமையான ஒரு சிம்பிள் ரிதம், கே மாதவன் சார் அவங்க பண்ணியிருக்காங்க. என்ன அருமையான ஒரு மெலடி, அது நிற்கலையா மனசில் எல்லாருக்கிட்டையும். இன்றைக்கும் நான் பாடின்னு இருக்கேன் அது. ஸோ அந்த மெலோடி தான் இந்த படத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை ஃபுல்லாக மெலோடியாக பண்ணியிருக்கேன். 6/8 அந்த ரிதமாக வரும், பேக்ரவுண்டில் பண்ண போகிறேன். ஆனந்த் சார் வந்து ஒரு செகண்ட் சாங் ஒரு டிவி ஸ்டேஷன் ஒரு ஷூட் இருக்குது சார், அந்த மாதிரி மியூசிஷியன்ஸ்லாம் வச்சு எடுக்கிற மாதிரி எல்லாம் ஆஃப்ரிக்கன் அண்ட் மொராக்கன்லாம் சொல்லியிருந்தார். ஆஃப்ரிக்கனை வச்சு எடுத்துட்டேன், ஆஃப்ரிக்கன் ஸ்டைலில் சாங்கு எடுத்து போட்டுட்டு அப்புறமா சாங்லாம் மெலடிலாம் எல்லாம் ஓகே, டியூனும் பிடிச்சாச்சு, தானு சாருக்கும் அண்ணனுக்கும் பிடிச்சாச்சு, ரெக்கார்ட் பண்ணிட்டோம். திடீர்னு வந்து சார் இந்தமாரி செட்டு வந்து ஆர்ட் டைரக்டர் வந்து அந்த மொராக்கன் அந்த ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க, ஆனால் சாங் வந்து ஆஃப்ரிக்கன் சவுண்ட் சார், நான் மொராக்கன் எப்படி சேராது அது சொல்லி உடனே நான் அந்த வாய்ஸஸ் எல்லாம் ஆஃப்ரிக்கன் வாய்ஸஸ்லாம் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் கேன்சல் பண்ணி அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு போஸ்னியாவில் இருக்கா அல்மான்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ஏஆர் ரஹ்மானுடைய மெயின் சிங்கர், லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் எல்லாம் அவங்க தியேட்டர்லேயே பாடுறவங்க. அல்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அல்மா எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், எனக்கு ஒரு மெலடி, எனக்கு ஓப்பனிங் இதெல்லாம் வேணும் மொராக்கன் ஸ்டைலில், இந்த உடனே அவங்க எனக்கு காமிச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி, அப்புறம் என் ஃப்ரெண்டு ராஜா, நீ வந்து தர்புகா வாசி, ஆஃப்ரிக்கன் ஜம்பேல வாசித்தார் அவர், நான் தர்புகாவில் வாசிக்க வச்சு திருப்பி ராஜேந்திரன் அதை கம்போஸ் பண்ணி எனக்கு ரெக்கார்டிங் பண்ணி இந்த மாதிரி இந்த சாங் அருமையாக வந்தது. பியூட்டிஃபுல் மூவி, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. டான்ஸ் மாஸ்டர் இன்னும் பார்க்கல, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ். அதே போல் சொல்லணுமா, நம்ம பிரபுன்னு புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமான்னு இவங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு விக்ரம், ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ டூ, ஆல் தி பெஸ்ட். இந்த டீம் எல்லாருக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும். அண்ட் ஆல் தி பெஸ்ட். நான் அதுக்கப்புறம் ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படம் நீங்கள் தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், நல்லபடியாக வரும். அண்ட் பிஃபோர் லீவிங்